ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் பென்ட்ரைவ் வந்து எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த வித சாஃப்ட்வேர் இல்லாத ஜஸ்ட் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாகவே இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பென்ட்ரைவ்லேருந்து வச்சுருக்கீங்க. அந்த பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டா வந்து யாருமே வந்து டெலீட் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் வந்து அந்த பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டா வந்து யாராவது டெலீட் பண்ணாங்கன்னா அது வந்து டெலீட் ஆகக்கூடாது. எப்பயுமே வந்து அந்த டேட்டா வந்து அப்படியே தான் இருக்கணும். ஓகே, அதை வந்து எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டுருங்க. இப்போ என்னுடைய ஸ்கேன் டிஸ்க் பென்ட்ரைவ் வந்து 64 GB இருக்கிற பென்ட்ரைவை நான் வந்து கம்ப்யூட்டரில் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு இந்த பென்ட்ரைவில் வந்து நான் வந்து எந்த விதமான கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 4-5 டாக்குமெண்ட் வந்து இதில் நான் போடுறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து யாருமே வந்து டெலீட் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கிட்ட இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து நான் வந்து பென்ட்ரைவில் வந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டா வந்து யாருமே வந்து டெலீட் பண்ணிடக்கூடாது. ஓகே, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிருங்க. சர்ச்சில் போய்ட்டு சிஎம்டி அப்படின்னு கொடுத்த வாட்டி இந்த மாதிரி மேலே கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது வரும். இப்போ உங்கள் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி வந்துட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே ரைட் சைடில் கீழே வந்தீங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வரும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸோடு இருக்காங்கிறது எப்படி செக் பண்ணுறதுனா, மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் 32 அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்டை அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸோடு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் அந்த பென்ட்ரைவ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட், டிஸ்க்கு பிஆர்டி பார்ட்டுன்னு கொடுத்துருங்க. இது நீங்கள் கொடுத்த வாட்டி நீங்கள் டிஸ்க்கு பார்ட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ லிஸ்ட்டு, இது வந்து செகண்ட் கமெண்ட், லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டிஸ்க்குன்னு கொடுத்துருங்க. இப்போ டிஸ்க்கு பார்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த லிஸ்ட்டு டிஸ்க்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கிற எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்கோ அத்தனையுமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டிடும். நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கு வந்து எத்தனை பார்ட்டிஷன் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கனாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பார்ட்டிஷனாக தான் உங்களுக்கு வந்து காட்டும். இன்னும் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லணும்னா, இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எத்தனை பார்ட்டிஷன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ வந்து இதை நான் வந்து கீழே வச்சிட்றேன். இப்போ திஸ் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜுக்கு வந்துடும். இப்போ டிஸ்க் மேனேஜரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ வந்து இந்த டிஸ்க் 0ன்னு இருக்குல்லே, இது வந்து என்னுடைய ஓஎஸ், அதாவது விண்டோஸ் 10 வந்து நான் போட்டிருக்கேன் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் 1ங்கிறது இங்கே இருக்குது, அதாவது ஆன்லைனில் இருக்குது. இது வந்து 500 GB. இது வந்து என்னுடைய செகண்ட் ஹார்ட் டிஸ்க்கு, அதாவது இங்கே. இப்போ தேர்டாக வந்து எனக்கு கீழே பார்த்திங்கன்னா டிஸ்க் 2ன்னு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 500 GB தான் இருக்குது, அதாவது டிஸ்க் 2. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்க் 3 அப்படிங்கிறது தான் என்னுடைய பென்ட்ரைவ், அதாவது இங்கே இருக்குது 64 GB பென்ட்ரைவ். கீழே இருக்குது பாருங்கள், ஹெச் ட்ரைவ். இங்கே வந்து உங்களுக்கு வந்து லெட்டர்ஸாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டாது, உங்களுக்கு வந்து சிங்கிள் பார்ட்டிஷனாக தான் உங்களுக்கு வந்து காட்டும். அதாவது நீங்கள் இந்த டிஸ்க்கை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இது வந்து ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் 3ன்னு இருக்கிறது அதுதான் இங்கே இருக்குது. அதாவது நீங்கள் 64 GB பென்ட்ரைவ் வச்சுருந்தீங்கனாலும் அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் காட்டும். நீங்கள் வந்து எம்டியாகவே வச்சுருந்தாலுமே இது வந்து இங்கே கம்மியாக தான் காட்டும். நீங்கள் வந்து 500 GB வந்து எம்டியாக வச்சுருந்தாலும் இங்கே வந்து 590 இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். டிஸ்க் 3 தான் வந்து என்னுடைய பென்ட்ரைவ். இப்போ வந்துட்டு இந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து என்ன கமெண்ட்னா, செலக்ட், இதில் போய்ட்டு மவுஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட்டுங்கிறத டைப் பண்ணுங்க. செலக்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துரும். இப்போ டிஸ்க்கு, இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்கும். அதாவது இந்த டிஸ்க் 3, அதாவது இந்த பென்ட்ரைவ். இப்போ நான் வந்து 3ன்னு கொடுத்துட்டேன்.
இப்போ ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் உங்களுக்கு வந்து மாறும். இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு 2 ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்க் 1ஓட நிறுத்திடும். அடுத்தது வந்து லாஸ்ட்டாக வந்து டிஸ்க் 2ல் வந்து நீங்கள் பென்ட்ரைவ் போட்டிருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்க் 2ஆக காட்டும். ஓகேவா? கீழே உங்களுக்கு வந்து எந்த பென்ட்ரைவ்ங்கிறது நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னோடய பென்ட்ரைவ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதாவது டிஸ்க் 3, அதாவது இங்கே இருக்குது, கீழே கூட காட்டிடுறேன், கீழே இருக்குது பாரு, டிஸ்க் 3 தான் என்னோடய பென்ட்ரைவ். செலக்ட்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டிஸ்க்குன்னு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு 3ன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து என்டர் கொடுத்துரும். இப்போ அந்த டிஸ்க்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. இப்போ வந்துட்டு உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து என்ன கமெண்ட்னா அட்ரிபியூட் டிஸ்க் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். அட்ரிபியூட்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டிஸ்க்கு. இப்போ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்து ரீட் பர்மிஷன் இருக்கா ரைட் பர்மிஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கமெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான். கரண்ட் ரீடு ஒன்லி ஸ்டேட் நோன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரீடு ஒன்லி நோன் இருந்துச்சுன்னா இந்த 2 கமாண்ட் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஒரே ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல வந்து எஸ்ன்னு வந்துருச்சுன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா யாரோ வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இல்லாட்டி வந்து நீங்களே பண்ணினாலுமே இந்த கமாண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் போயிட்டு உங்கள் பென்ட்ரைவோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நோன் இருந்துச்சுன்னா அது வந்து எந்த விதமான கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண கிடையாது. சப்போஸ் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து யாரோ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அதே மாதிரி அட்ரிபியூட் கமாண்ட் தான். அட்ரிபியூட்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டிஸ்க்கு கொடுத்துட்டு இப்போ வந்து செட் கொடுக்குறீங்க. எஸ்இடி செட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ ரீடு ஒன்லி. இப்போ வந்துட்டு உங்களுடைய பென்ட்ரைவுக்கு வந்து நீங்கள் ரீட் பர்மிஷன் மட்டும் கொடுக்குறீங்க. அதுக்கு தான் இந்த கமாண்டு. இப்போ நீங்கள் இந்த கமாண்டை கொடுத்த வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறது வரணும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண போகிறீங்க. இப்போ எப்படி இங்கே வந்துட்டு அட்ரிபியூட் டிஸ்க்குன்னு கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி மறுபடியும் கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு ரீட் பர்மிஷன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. உங்கள் கீபோர்டில் வந்துட்டு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிஃபோர் நீங்கள் என்ன கமாண்ட் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து அப்படியே வந்துடும். இப்போ நான் வந்து அப் அண்ட் டவுனில் அப்பு வந்து 2-3 டைம் நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து வந்துருச்சு சேம் கமாண்டு. இப்போ நான் வந்து எஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பாரு, இந்த கரண்ட் ரீட் ஒன்லி ஸ்டேட்னு இருக்குல்ல, எஸ்ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி ரீட் ஒன்லின்னு இருக்க இடத்துல எனக்கு எஸ் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு வந்து என்னோடய பென்ட்ரைவ் வந்து எனக்கு ரீட் பர்மிஷனாக ஆயிடுச்சு. இப்போ அதில் இருக்கிற டேட்டா வந்து யாருமே வந்து எனக்கு அழிக்க முடியாது. அதுதான் வந்துட்டு இந்த கமாண்ட். இந்த மாதிரி எஸ்ன்னு வந்துருச்சுனாவே நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறப்ப இந்த பென்ட்ரைவ் வந்து யாரோ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து யாரும் ப்ரொடெக்ட் பண்ணல அப்படிங்கிறது அர்த்தம் நோ. எஸ்ன்னு வந்துச்சுன்னா அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பென்ட்ரைவில் போய்ட்டு நான் வந்து டெலீட் பண்ணுறேன், இல்லாட்டி எடிட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இந்த வெப்சைட்டில் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி யாரோ கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இந்த மாதிரி சேவ் கொடுக்குறாங்க. பாருங்கள், எனக்கு சேவ் ஆகாது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த வேர்ட் ஃபைல் போகிறேன். அதே மாதிரியே ஓகே, இதில் இருக்கிறத நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். எனக்கு வந்து சேவ் ஆகாது. சேவ் ஆஸ் கொடுத்துட்டு வேறு லொக்கேஷன் தான் எனக்கு வந்து கேட்கும். ஆனால் இந்த பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டா வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது. பாருங்கள், மறுபடியும் நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன், மேலே இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணுறேன், கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். பாருங்கள், ரைட் ப்ராடக்ட்டுங்கிற எரர் வந்துருச்சு. இந்த ஃபைல் வந்து வேறொரு இடத்துல சேவ் பண்ணட்டுமா அப்படிங்கிறதான் கேட்குது. ஓகே, நான் வந்து நோ கொடுத்துறேன். ஓகே, என்னால் ரீடும் பண்ண முடியல, ரைட்டும் பண்ண முடியல, டெலிட்டும் பண்ண முடியல. ஓகே, நான் வந்து என் பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரீட் கமாண்ட் கொடுத்து வச்சுட்டாங்க. எனக்கு இந்த பென்ட்ரைவ் வந்து நான் வந்து டெலீட் பண்ண சரியாயிருமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும்.
இப்போ அதையும் பண்ணி காட்டுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டுன்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்றேன். பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது எரர் வந்துருச்சு. அதே மாதிரி ரைட் ப்ராடக்ட் அப்படிங்கிற எரர் வந்துருச்சு. இப்படி வந்துருச்சுனாவே உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து ரீட் பர்மிஷனில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். பென்ட்ரைவ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைட் ப்ராடக்ட்னு வரும். நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு இல்லாட்டி வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரியில் போயிட்டு மாற்றுவோம். அந்த மாதிரி பண்ணாலுமே சம்டைம் வராது. இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை போட்டு உங்களுக்கு வந்து நாட் ஒர்க்கிங் ஏதாவது பென்ட்ரைவ் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நான் வந்து இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியல, ரீட் பர்மிஷனில் தான் இருக்குது. நான் தான் ஓனரு. இப்போ இதில் இருக்கிற பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு நான் வந்து புதுசாக போடணும், இல்லாட்டி வந்து எனக்கு வந்து பழைய மாதிரியே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்துட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. அதே மாதிரி தான் அட்ரிபியூட் கமாண்ட். இப்போ அதே மாதிரி அட்ரிபியூட் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க. அட்ரிபியூட்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டிஸ்க்கு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கிளியர். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இப்போ ரீட் ஒன்லி. அவ்வளோதான். கமாண்டை கொடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறது வரணும். அப்போ தான் வந்துட்டு உங்கள் கமாண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, இது வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறதும். நான் வந்து என்ட்ரு கொடுத்துட்றேன். பாருங்கள், என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு வந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உங்கள் பழைய மாதிரி உங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அர்த்தம். ஓகே, இப்போ வந்துட்டு என்னோடய பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாலாம் நான் டெலீட் பண்ணலாம். டெலீட் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு வந்து க்ரியேட் ஆகுது. இது வந்து பழைய நிலைமைக்கே நான் வந்து என் பென்ட்ரைவ் வந்து கொண்டுட்டு வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாத உங்களோட பென்ட்ரைவ் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்.